செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான மாலை வணக்கம். தற்பொழுது 11ஆம் வகுப்புக்கு நாளை தேர்வு முடிவுகள் குறித்து ஒரு முக்கிய தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்களுக்கு நாளை பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு ஓகேங்களா, 9:30 மணிக்கு உங்களுக்கான ரிசல்ட் என்பது வெளியாகும் அப்படின்றதை மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய அரசு தேர்வுத்துறை இயக்கம் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேலும் அதுக்கான வெப்சைட்கள் எப்போன்னு பார்த்திங்கன்னா www.dge.tn.government.in அப்படின்ற பார்த்திங்கன்னா இணையதளத்தில் நீங்கள் உங்களுடைய மதிப்பெண் பட்டியலை பார்த்திங்கன்னா பார்க்கலாம் அப்படின்றதே நம்மளுடைய சொல்லியிருக்காங்க. மேலும் மாணவ செல்வங்கள் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, மாணவர்களுக்கு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் மாணவர் செல்வங்கள் இருந்துகிட்ருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் என்ன தான் டஃப்பாக கேட்டிருந்தாலும் கூட நிறைய விதமான ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, மார்க் நல்லாவே போட்டிருக்கோம், நல்லாவே அள்ளி போட்டிருக்கோம், மார்க்கு நல்லாவே போட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் நாளைக்கு கரெக்டாக விஷுவலாக எல்லாமே உங்கள் ரிசல்ட்டில் பார்க்க போகிறீங்க, மார்க்லாம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத. மேலும் மாணவ செல்வங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தேர்ச்சி பெறுவாங்க, தேர்ச்சி சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படின்றத ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய மாணவ செல்வங்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, ப்ரோ பயமாக இருக்குது ப்ரோ, ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ அப்படின்ற கமெண்ட்லாம் இன்றைக்கி போட்ட ஈவினிங் வீடியோலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பாக செல்லக்குட்டி சப்ஜெக்ட் வைஸாகவே நான் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய கமெண்ட்ஸில் நான் பார்க்குறது, ப்ரோ இங்கிலீஷ் தான் ப்ரோ ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே பயமாக இருக்குது, அந்த சப்ஜெக்ட் தான் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா செல்லக்குட்டீஸ் ஏன் இங்கிலீஷே கேட்குறீங்கன்றது புரியுது ஓகேங்களா. ஒரு சில கொஸ்டின் ட்விஸ்ட்டாக கேட்டிருந்தாலும் கூட அதுக்கு மார்க் போட்டிருப்பாங்களா அப்படின்றது தான் நிறைய மாணவ செல்வங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதனால் மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா எதை கண்டு பார்த்தீங்கன்னா பயப்படாமல் ஒரு நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா நாளைக்கு மார்க் எல்லாருமே பெனிஃபிட்டாக தான் வரும் ஓகேங்களா. அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மேலும் மாணவ செல்வங்கள் நிறைய பேர் பயமாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. பயப்படாதீங்கப்பா, நம்பிக்கையோடு இருங்க, உங்கள் மார்க் உங்களுக்கு தான் ஓகேங்களா. வெற்றி என்பது உங்கள் கையில் கண்டிப்பாக வரும். அதனால் மாணவ செல்வங்கள் எதற்கண்டு பயப்படாதீங்க. மேலும் பேப்பர் கரெக்ஷன் பண்ண டீச்சர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க நல்லாவே எழுதிருக்காங்க அப்படின்றது. அதனால் செல்லக்குட்டீஸ் யாரும் அவர்கள் சொல்லுவாங்க இவர்கள் சொல்கிறாங்கன்னு எடுத்து தவறான முடிவுக்கும் தவறான நோக்கத்துக்கும் பார்த்திங்கன்னா போயிடாதீங்க. ஒரு சிங்கிள் மார்க் ஷீட்டால் உங்களுடைய லைஃப்பே நீங்கள் மாற்றிக்காதீங்க. அதை மட்டும் நான் திருப்ப மீண்டும் சொல்கிறேன் ஓகேங்களா. தவறான முடிவு என்பது முட்டாள்தனத்தை மட்டும் யாரும் பார்த்திங்கன்னா கையில் எடுக்காதீங்க ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்குது, என்னதான் தோல்வி விட்டுருந்தாலும் அட்டெம்ப்ட் எக்ஸாம்னு இருக்குது, அதில் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் உறவினர் சொல்கிறாங்க இவர்கள் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பதற்றமாக இருக்குது, என்ன செய்வதென்று தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் தவறான முடிவுக்கு போயிடுறீங்க. அதை மட்டும் தயவு செய்து பண்ணுறாதீங்கப்பா. நிறைய பேர் கமெண்ட்டை பார்க்குறேன், ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ப்ளீஸ் நம்பிக்கையோடு இருங்க. நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, தவறான முடிவு மட்டும் எடுத்தீங்க, அதுதான் என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட், கைண்ட்லி ரெக்வஸ்ட்டு. அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் அதிகப்படியாக பாஸ் பண்ண போகிறீங்க, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஜூன் ஜூலையில் நடக்கும், அதான் கொஞ்சம் கிரிட்டிக்கல். ஏன்னா நீங்கள் 12th படிக்கணும், 11th எக்ஸாம் எழுதணும், அதுதான் உங்களுக்கான ஒரு அதிர்ச்சி ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா, ஃபெயில் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸு நான் சொல்ல, அதாவது இந்த வருகை புரியாது இருக்காங்களா அவங்களுக்கு தான் இந்த ஒரு தகவல் முக்கியமாக நான் சொல்கிறது. அண்ட் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா 11th செல்லக்குட்டீஸுக்கு நம்ம சேனலில் நாளைக்கு லைவ் போடுவோம். எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிங்கப்பா. மறக்காமல் இந்த வீடியோவும் உங்களுடைய 11th புள்ளிங்கோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்கள நாளைக்கு லைவில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரிசல்ட் லைவ்லேயே நான் எல்லா 11th செல்லக்குட்டீஸை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. கண்டிப்பாக லைவ் வந்துருங்க. நாளைக்கு மார்னிங் இருக்குது ஓகேங்களா, 9 o'clock மேலே. அண்ட் மேலும் செல்லக்குட்டீஸ் எல்லாருமே மீண்டும் சொல்கிறேன், பயப்படாதீங்க, வெற்றி நமதே, வெற்றி நமக்கு கண்டிப்பாக இருக்கும். எல்லாருமே மார்க் நல்லா எடுப்பீங்க, நல்லா பர்சன்டேஜ் எடுப்பீங்க ஓகேவா. ஓகே செல்லக்குட்டீஸ், பை, டேக் கேர். நம்ம